வணக்கம். நள்ளிரவின் மௌனத்தில் ரகசியங்களை பேசுபவர்களுக்கு இது வெல்வெட் ஃப்ளேம்ஸ். இது கருநீல இரவுகள். அத்தியாயம் 16. ஈரம் சொட்டும் நெருக்கம். அந்த பிரம்மாண்டமான பென்ட் ஹவுஸின் கண்ணாடி ஜன்னல் வழியே காலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் அறைக்குள் விழுந்து கொண்டிருந்தன. நான் கண் விழித்தபோது ஒரு பெரிய மலையடிவாரத்தில் பாதுகாப்பாக உறங்குவது போல் உணர்ந்தேன். என் தலை சமரனின் அகன்ற திறந்த மார்பில் இருந்தது. நேற்றிரவு நடந்த அந்த எல்லை மீறிய காதலின் சுவடுகள் எங்கள் இருவரின் உடலிலும் தழும்புகளாகவும் சிவந்த அடையாளங்களாகவும் பதிந்திருந்தன. அவன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது முரட்டு தாடியும் கலைந்த கூந்தலும் அவனை இன்னும் ஆபத்தான அழகனாக காட்டின. நான் மெதுவாக என் விரல்களை உயர்த்தி அவனது நெஞ்சிலிருந்த அந்த பழைய வெட்டுக்காய தழும்புகளை வருடினேன். என் விரல்கள் பட்ட மறுகணம் தூக்கத்திலேயே அவனது பழுவான வலது கை என் இடுப்பை வளைத்து என்னை இன்னும் தன்னுள் அழுத்தமாக இழுத்து கொண்டது. காலையிலேயே உன் குறும்பு ஆரம்பிச்சிருச்சா என் ராணி? நீங்க இன்னும் முழிக்கலையா? உங்க நெஞ்சில தூங்குற சுகத்துல எனக்கு வெளியுலகமே மறந்து போச்சு சமரன். அவன் மெதுவாக கண்களை திறந்து தன் கருநீல விழிகளால் என்னை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையிலிருந்த தீவிரமான காமம் என்னை மீண்டும் சிவக்க வைத்தது. அவன் தன் முரட்டு விரல்களால் என் முகத்தை ஏந்தி என் உதடுகளில் ஒரு நீண்ட சோம்பேறித்தனமான காலை முத்தத்தை பதித்தான். நேத்து ராத்திரி அந்த இருட்டு குடோன்ல பட்ட தூசியும் ரத்தமும் இன்னும் உன் மேல அப்படியே இருக்கு. வா, உன்னை சுத்தப்படுத்துறேன். அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி குளியல் அறைக்குள் வெந்நீர் கொட்டிக் கொண்டிருந்தது. சுடுநீரின் ஆவி அந்த அறை முழுவதும் ஒரு மங்கலான திரையை உருவாக்கியிருந்தது. ஷவரின் அடியில் சுடுநீர் என் உடம்பில் விழ நான் கண்களை மூடி அந்த இதமான சூட்டை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். திடீரென கண்ணாடி கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சமரன் உள்ளே நுழைந்தான். சட்டை ஏதுமில்லாத அவனது முரட்டு உடம்பில் அந்த வெந்நீர் பட்டு தெரித்தபோது அவனை பார்ப்பதற்கே அத்தனை கம்பீரமாக இருந்தது. அவன் நேராக என்னிடம் வந்து என்னை இடுப்போடு சேர்த்து அப்படியே தூக்கி குளியலறையின் குளிர்ந்த டயல் சுவரோடு சாய்த்தான். ஒரு பக்கம் சுவரின் குளிர்ச்சி, மறுபக்கம் அவனது உடம்பின் அனல். என் நரம்புகள் அத்தனையும் விழித்து கொண்டன. வெந்நீர் எங்கள் இருவர் மீதும் கொட்டிக் கொண்டிருக்க அவன் என் கழுத்தில் வழிந்த நீர்த்துளிகளை தன் சூடான உதடுகளால் ஒற்றி எடுத்தான். இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் இந்த உசுரும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஆதிர. வேற எவனாவது உன்னை நெருங்க நினைச்சா இந்த உலகத்தையே நான் எரிச்சிருவேன். அவனது உரிமை கலந்த அந்த வார்த்தைகள் எனக்குள் இருந்த வேட்கையை ஒரு காட்டுத்தீயாக மாற்றியது. சுடுநீரிலும் நான் நடுங்கினேன். என் கைகளை அவனது ஈரமான கூந்தலுக்குள் நுழைத்து நான் அவனது உதடுகளை வெறித்தனமாகச் சிறைப்பிடித்தேன். கொட்டும் சுடுநீருக்கு கீழே அந்த ஈரமான முத்தம் அத்தனை போதையாக இருந்தது. அவனது வலிமையான கைகள் என் முதுகை வருடி என் மேனியின் ஒவ்வொரு வளைவிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தின. நீரின் சத்தத்தை விட எங்கள் இருவரின் முனகல்களும் மூச்சு வாங்கும் சத்தமும் அந்த குளியலறை முழுவதும் எதிரொலித்தது. உலகத்தின் எந்த கவலையும் எங்களை நெருங்க முடியாதபடி சுடுநீரோடு சேர்ந்து காமமும் காதலும் எங்களை முழுமையாக நனைத்தன. பாத்ரூம்க்கு வெளிய அறையில் ஒரு சேட்டலைட் போன் பீப் பீப் என தொடர்ந்து ஒலிக்கும் அபாய சத்தம். அந்த கொடூரமான சத்தம் கேட்டதும் எங்கள் முத்தம் சட்டென நின்றது. சமரனின் முகத்திலிருந்த காதல் நொடியில் மறைந்து ஒரு பயங்கரமான இறுக்கம் வந்து சேர்ந்தது. அந்த போன் அவனுக்கு மிகவும் நெருக்கமான ஆபத்து வந்தால் மட்டுமே ஒலிக்கும் ரகசிய போன். அவன் அவசரமாக ஒரு டவலை இடுப்பில் சுற்றி கொண்டு வெளியே ஓடினான். நானும் ஒரு பாத்ரோப்பை அணிந்து கொண்டு அவன் பின்னால் பதற்றத்தோடு ஓடினேன். அவன் அந்த போனை எடுத்து காதில் வைத்தான். சொல்லு சிவா, என்ன விஷயம்? மறுமுனையில் சிவா ஏதோ சொல்ல சொல்ல சமரணனின் முகம் பயங்கரமாக மாறியது. அவன் கண்களில் இதுவரை நான் பார்த்திராத ஒரு நடுக்கம் தெரிந்தது. அவன் மெதுவாக போனை கீழே வைத்துவிட்டு என்னை திரும்பி பார்த்தான். என்னாச்சு சமரன்? யார் போன்ல? ஆதிரை, நேத்து ராத்திரி நாம எடுத்துட்டு வந்த கேமரால இருக்கிற வீடியோவை இப்பதான் சிவா செக் பண்ணிருக்கான். அந்த கொலைய பண்ணது உன்னை துரத்துற அந்த மெயின் பாஸ் வேற யாரும் இல்ல. அது உன்னோட சொந்த அண்ணன். என் அண்ணனா? என் காலடியில் பூமி இரண்டாக பிளப்பது போல் உணர்ந்தேன். என்னை வளர்த்த என் சொந்த அண்ணனா?
இந்த நிழல் உலகத்தின் அரக்கன். காதலின் உச்சத்தில் மிதந்த எங்களை மரணம் அவனது ரூபத்தில் மீண்டும் துரத்தப் போகிறதா? இந்த கருநீல இரவுகள் இன்னும் இரத்தத்தால் நீளும். இந்த அத்தியாயத்தின் ஈரமான நெருக்கமும் அதிரடி திருப்பமும் உங்கள் மனதை சூடாக்கியிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொட்டும் சுடுநீரில் நடந்த இந்த போதையான முத்தம் பற்றிய உங்கள் உணர்வுகளை கமெண்டில் நெருப்பாக பதிவிடுங்கள். நான் உங்கள் ஆதிரை. இது வெல்வெட் ஃப்ளேம்ஸ். மீண்டும் அடுத்த நள்ளிரவில் சந்திப்போம். அதுவரை காதலில் எரியுங்கள்.